51 சக்தி பீடங்கள்ல தமிழ்நாட்டிலேயே முக்கியமான ஒரு பீடம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி, மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி. ஒவ்வொரு ஊர்லயும் அம்பாளுக்கு அழகான பேர் வடிவுடைய அம்மன், கற்பக அம்பாள். ஒரு க்ஷேத்திரத்துக்கும் பிரபாவம் உண்டு. காமாட்சி அம்மன் கோவில்ல போய் பார்த்தோமானால் காமாட்சி எப்படி இருக்கான்னா 3 பிரகாரமா இருக்கும். 3 பிரகாரம், ஒரு அரை பிரகாரம் இருக்கும். மூலாதாரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய சுஷும்னே எப்படி இருக்கு அப்படின்னு 3 சுத்தம் படுத்துன்னு இருக்கு. யோகத்தினுடைய தத்துவம். காமாட்சிக்கும் கையில புஷ்பபானம் கரும்பு உண்டு, மன்மதனுக்கும் உண்டு. அது மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி, சீர்காழியில் இருக்கக்கூடிய திருப்புர சுந்தரி, வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய தையல் நாயகி. தையல் நாயகினா ஒரு குழந்தைக்கு சிசுன்னு பேரு உண்டு, கன்னிகைன்னு பேரு உண்டு, குமாரின்னு பேரு உண்டு, பாலைன்னு பேரு உண்டு. ரொம்ப சின்ன பெண்ணுக்கு பாலை அப்படின்னு பேரு. ஸ்ரீவித்யால பாலைங்கிறது ஒரு மந்திரம். அந்த பாலைங்கிற பருவத்துக்கு எக்ஸாக்டா தமிழ் டிரான்ஸ்லேஷன் தையல் அப்படின்னு பேரு. அதனால பாலாம்பிகாக்கு தையல் நாயகி அப்படின்னு பேரு. எந்த ஊர்லயும் இல்லாத இந்த தையல் நாயகிக்கு என்ன ஒரு அதிசயம் அப்படின்னுட்டா, அந்த அம்பாளுக்கு தங்கத்தினால தாலி கிடையாது, மரகதத்தினால தாலி கிடையாது, இரும்புனால தாலி போட்டிருப்பா. இப்படி தமிழ்நாட்டில் ஆச்சரியமா பல தேவி கஷேத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு தேவிக்கும் காரண பெயர் இருக்கு இல்லையா? காசியில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு விசாலாட்சி அப்படின்னு பேரு. கண்ணு ரொம்ப விசாலமா இருக்கான். தேவியினுடைய கண் பெருசா இருக்கு. மீன் போன்ற கண்ணுடையவள் மீனாட்சி. இந்த காமாட்சி அப்படின்னு எல்லாம் அக்ஷி அக்ஷினே வச்சுட்டு சொல்றோமே, ஏன் கண்ணை வச்சுட்டே பேர் வருது அப்படின்னுட்டா, அது மாதிரி மீன் போன்ற கண்ணுனால அழகா, விசாலமான கண்கள் இருக்கிறதுனால அழகா அப்படின்னுட்டா, மீனுக்கு ஒரு தன்மை உண்டு. ஒவ்வொரு ஜீவனும் தான் ஈன்றெடுத்த குட்டியே ஒரு மாதிரி பரிபக்குவப்படுத்துறது. பறவைகள் எல்லாம் முட்டை போட்டுட்டு அந்த முட்டை மேல உட்கார்ந்து உட்கார்ந்து அடக்காத்து அதுல குஞ்சு பொறிச்சுட்டு வர்றது தொடருது. மீன் என்ன பண்ணும் அப்படின்னு முட்டையை போட்டுட்டு கண்ணுனாலேயே அந்த முட்டைய பார்க்கும். அந்த கண்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தினாலேயே அந்த முட்டை பொறிஞ்சு போயிடும். ஆம கரையில முட்டையை போட்டுட்டு தீர்த்தத்துக்குள்ள போய் நான் முட்டை போட்டமேன்னு ஸ்மரிக்கும். அந்த ஸ்மரணையினாலேயே அந்த முட்டை பெரிஞ்சு போயிடும். அதனால 3 விதமான தீட்சைக்கு இதை உதாரணமா சொல்லுவான். குரு சிஷ்யனை தொடுவார், அவனுக்கு ஞானம் ஏற்படும். பார்ப்பார், அவனுக்கு ஞானம் ஏற்படும். மனசுல ஸ்மரிப்பார், ஞானம் ஏற்படும். அப்படின்ட்டு 3 விதமான தீட்சைக்கு கோழியையும் மீனையும் ஆமையையும் சொல்லுவார். இந்த மீனாட்சி ராஜமாதங்கி அப்படின்னு ராணியா இருக்கக்கூடிய அவளுக்கு என்ன காரணம்னா, கண்கள்னாலேயே எல்லாரையும் கட்டாட்சம் பண்ணக்கூடியவள். காசியில் இருக்கக்கூடிய அம்பாளோ விசாலாட்சி, பெரிய கண்கள் உடையவளா இருக்கா. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவிக்கோ காமாட்சின்னு பேரு. இந்த காமாட்சிக்கு ஏன் காமாட்சி அப்படின்னு பேரு அப்படின்னுட்டா, இவ யார கட்டாட்சம் பண்றாளோ அவளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமங்கள் எல்லாம் போயிடுமாம். அதுதான் இவளுடைய அனுகிரகத்தினுடைய சக்தி. காத்யாயினின்னுட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னார், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அம்பாள். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியிலே சிவன் சன்னதி கிடையாது. ஏன்னா இன்னும் கல்யாணம் ஆகல, கன்னிகையா இருக்கா. கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. இன்றைக்கும் அவளுடைய மூக்கில் இருக்கக்கூடிய மூக்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜொலிப்பு இருக்கே, ஜோதி, பிரிட்டிஷ் பீரியட்ல அதை தடுத்து ஒரு சுவர் போட்டுட்டான். ஏன்னா கப்பல்லாம் அதுதான் லைட் ஹவுஸ் வர ஆரம்பிச்செடுத்து. இன்றைக்கும் அப்படி அப்படியே தக 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 தகன்னு அந்த மூக்குத்தி ஜொலிக்கும். தேவியே அங்க தபஸ் பண்றா. தப்போபூமியா இருக்கிறதுனாலதான் அந்த பிரதேசத்துக்கு யார் போகனாலும் தபஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வருது. சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுக்க நடந்து வரும் பொழுது இந்த கன்னியாகுமரிக்கு வந்த உடனே அவருக்கு தபஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடுத்து. நீச்சல் அடிச்சுட்டு ஒரு பாறையில போய் தனியா உட்கார்றார். 3 நாட்கள் தபஸ் பண்றார்.
பாரத தேசம் முழுக்க சுற்றி அந்த தேசத்துக்கு வந்த உடனே தபஸ் பண்ணணுங்கிற எண்ணம் ஏன் வந்ததுன்னா, தேவியே இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காம், கையில ஜபமாலைய வச்சுட்டு கன்னிகையா இருக்கா. நவராத்திரி அப்படிங்கிறதுக்கு சாத்த ரீதியா ஒரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னுட்டா, உடம்புல நவத்வாரங்கள் இருக்கு. 2 கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, குதம் இருக்கு, யோனி இருக்கு. நாம பிராணன் உள்ள போகிறது இல்லையா, இந்த பிராணன் நம்ம மேல மட்டும்தான். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய், பஞ்ச பிராணன் உடம்புல ஓடின்னு இருக்கு. இன்றைக்கு டாக்டர்லாம் நம்ம சுவாசிக்கிற பிராணனை மட்டும்தான் பார்க்கறான். பிராணன் மேல போகிறது, கீழே வர்றது, வயிற்றுல சுத்துறது, உடம்பு முழுக்க பரவி இருக்கு, பேலன்ஸ் பண்றது. சமானாய ஸ்வாஹா. இந்த பஞ்ச பிராணனும் நவத்வாரத்து வழியா தப்பித்துண்டு போகாம இருக்கே, அது ஒரு ஆச்சரியம்ங்கிறார். போயிட்டு வருதே. இந்த வாயு ஒவ்வொருத்தருக்கு பிராணன் போகும் பொழுது 7 பிறவிகள்னு சொல்லும் பொழுது நாம அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஒரு மனுஷன் 7 தரம்தான் பிறந்து வரவான்னு இல்லை, 7 விதமான பிறவிகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. கேட்டகரிஸ். தேவர்களா ஒரு மனுஷன் போக முடியும், அது ஒரு பிறவி. மனிதர்களா நாம இருக்கமே, இது 2வது பிறவி. கால்நடைகளா இருக்கே 3வது பிறவி. பறவைகளா இருக்கே 4வது பிறவி. பாம்பு தேல் போன்று பூமியில ஊரின் இருக்கே, அது ஒரு பிறவி 5வது. மரம் செடி கொடிகளா இருக்கே, அது ஒரு பிறவி. தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய மீன் முதலே அது மாதிரி இருக்கக்கூடியது ஒரு பிறவி. மொத்தம் 7 பிறவி. இந்த பிராணன் போயிட்டு அடுத்ததான் ஒரு ஜென்மா வரும்பொழுது ஒரு மனுஷனுக்கு இந்த 7ல ஏதோ ஒரு பிறவி தான் வரணும். இந்த 7 பிறவிய இந்த நவத்வாரத்துல 2 கண்ணையும் 2 காதையும் ஒரே துவாரமா பண்ணிண்டா நவத்வாரம் 7 துவாரமா போயிடுறது. பிராணன் போகும் பொழுது கண்ணு வழியாவா, காது வழியாகவா, வலது நாசி வழியாகவா, இடது நாசி வழியாகவா, வாய் வழியா, குதம் வழியா, யோனி வழியா, எதை வச்சுட்டு போகிறதோ அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு காரணம். கண்ணு வழியா போனா தேவர்களா போயிடுவா அப்படிலாம் சொல்லியிருக்கு யோக சாஸ்திரத்துல. இந்த நவராத்திரிங்கிற காலத்துல அப்படி உபாசனை பண்ணி நவத்வாரத்தையும் அடக்கி உபாசனை பண்ணக்கூடிய உலகத்துக்கு போகணும் அப்படின்னுட்டா கண்ணு வழியாகவும் பிராணன் போகக்கூடாது, காது வழியாகவும் போகக்கூடாது, நவத்வாரத்து வழியாக போகாம அடக்கி தலை வழியா இந்த பிரம்ம ரந்திரம் திறந்து அது வழியா மேல போகணும். நவராத்திரியில நவத்வாரத்தையும் அடக்கிறதுங்கிறது தத்துவம். விஜயம் தசமி அப்படின்னுட்டா யாத்திரை, இது வழியா கிளம்பி யாத்திரை போ, அர்ச்சனாதி மார்க்கங்களான உலகத்துக்கு போ. நவராத்திரியினுடைய தத்துவம் இது. அதனாலதான் சில பேர் இந்த நவராத்திரி தேவி பூஜை எல்லாம் பண்ணிட்டு கடைசி நாள் அன்றைக்கு விஜயதசமி அப்படின்னு கிளம்பிட்டு பக்கத்து ஊருக்கு போவான், சிம்பாலிக்கா. ஆனா பிராணன் அந்த பிரம்மரந்திரம் வழியா திறந்து மேல போகிறது தான் நவராத்திரியினுடைய தத்துவம்.